Hi friends, welcome to Pridetech. Today class என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தான்ல வேரியபிள் அப்படின்னா என்னன்றத பத்தி தான் பார்க்க போறோம். அந்த வேரியபிள் வந்து எப்படி ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள ஆக்சஸ் பண்றது, அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். வாங்க அது எப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே. வாட் இஸ் வேரியபிள்? வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. எதுக்கு அது ஒரு கண்டெய்னர் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டாவோட வேல்யூவ ஸ்டோர் பண்றதுனால அத கண்டெய்னர்ன்னு சொல்றோம். ஓகே. அப்ப அந்த டேட்டா வேல்யூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லாருக்கும் டவுட்டாவே இருக்கும். ஸோ அது எப்படின்றத நான் வந்து கிளியர் பண்றேன். ஓகே. டேட்டா வேல்யூ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டேட்டா டைப்புக்கு கிரியேட் பண்ணக்கூடிய நேம் தான் பார்த்தீங்க என்னன்னா, டேட்டா நேம்ன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? அந்த டேட்டா நேம் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, வேரியபிள் நேம் அப்டின்னு சொல்றோம். இப்ப சிம்பிளா வந்து வேரியபிள வந்து நம்ம கண்டெய்னர் சொல்றோம் இல்லையா? அத வந்து இப்டியும் சொல்லலாம். வேரியபிள வந்து டேட்டா நேம் அப்டின்னு வேற நம்ம சொல்லுவோம். ஓகே. டேட்டா நேம் ஏன் அப்டி சொல்றோம்னு பார்த்தீங்க அப்டின்னா, டேட்டா டைப்புக்கு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நேம் தான் டேட்டா நேம் அப்டின்னு நம்ம சொல்றோம். ஓகே. இப்ப வேரியபிள வந்து நம்ம வந்து வெறுமனே தனியா குடுக்க முடியாது. ஒரு டேட்டா டைப்ப வச்சு தான் நம்ம வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து கிரியேட் பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரி பண்ணும்பொழுது, இதுல வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு பேசிக் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் நெறைய இருக்கும். இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், கேர் இந்த மாதிரி. இதெல்லாம் வந்து நம்ம சி++ படிக்கும்போதே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஸோ அதே போல தான் பைத்தான்லயும் ஃபாலோ பண்ணி வருது. இந்த மாதிரி இன்ட், ஃப்ளோட், கேர் அப்படின்ற மாதிரி. இத தாண்டி இன்னும் நெறைய டைப்ஸ் இருக்கு. நம்ம டேட்டா டைப் கான்செப்ட் பார்க்கும்பொழுது, அது என்ன அப்படின்றத பத்தி உங்களுக்கு இன்னும் தெளிவாவே புரியும். ஓகே. இப்ப ஜஸ்ட் வேரியபிள் அப்டின்னா என்னன்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, டேட்டா நேம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேட்டா நேம் எதுக்கு நம்ம கிரியேட் பண்றோம் பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா டைப் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நேம் தான் டேட்டா நேம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த டேட்டா நேம வந்து என்ன பர்ப்பஸ்க்காக கிரியேட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூவ ஸ்டோர் பண்றதுக்கு. ஓகே. இப்ப வேல்யூவ ஸ்டோர் பண்றதுக்கு கிரியேட் பண்றது தான் டேட்டா நேம் சொல்லிட்டோம். அப்ப டேட்டா நேம் என்னவா தான் இருக்கணும்? கண்டிப்பா வேரியபிள் நேம். இந்த வேரியபிள் நேம் எதுக்கு கிரியேட் பண்றோம்? டேட்டா டைப்க்கு கிரியேட் பண்றோம். அப்ப டேட்டா டைப் எதுன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாதிரி இன்ட், ஃப்ளோட், கேர், ஸ்ட்ரிங், பூலியன் இந்த மாரி வரக்கூடியது எல்லாமே வந்து நம்ம டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேரியபிள்னா என்ன அப்டின்ட்டு. ஓகே. டேட்டா நேம் இஸ் ஈக்குவல் டூ டேட்டா வேல்யூ. இது இந்த டேட்டா நேம் அப்படிங்கிறது வேரியபிள் நேமு. இந்த டேட்டா வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குடுக்கக்கூடிய வேல்யூவு. இப்ப நம்ம அடிஷன் பண்ண போறோம் அப்படின்னா, இன்ட் i இஸ் ஈக்குவல் டூ 5, இன்ட் b இஸ் ஈக்குவல் டூ 6 அந்த மாதிரி நம்ம வேல்யூ அசைன் பண்ணுவோம் இல்லையா? அந்த வேல்யூ அசைன் பண்றது தான் இந்த டேட்டா வேல்யூ அப்படிங்கிறது. ஓகே. இந்த டேட்டா நேம்ங்கிறது வேரியபிள் நேமு. அப்ப இந்த டேட்டா வேல்யூவ எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்றோம்? இந்த கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்றோம். இப்ப மீனிங் புரியுதா? வேரியபிள் நேம வந்து கண்டெய்னரும் சொல்லுவோம். ஆஸ் யூசுவல் டேட்டா நேம்னு சொல்லுவோம். ஓகே. இந்த டேட்டா வேல்யூவ ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு கண்டெய்னர் தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. பாருங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 5. 5ன்றது வேல்யூவு. அத போய் நம்ம எக்ஸ்ல ஸ்டோர் பண்றோம். அப்ப எக்ஸ்ல எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5ன்ட்டு இருக்கும். அப்ப அந்த எக்ஸ தான் நம்ம வந்து கண்டெய்னர்னு சொல்றோம். ஓகே. இந்த எக்ஸ தான் நம்ம டேட்டா நேம்னு சொல்றோம். எதனால டேட்டா நேம் சொல்றோம்? நம்ம டேட்டா வேல்யூவ ஸ்டோர் பண்றதுனால. அப்ப இது என்ன டைப் ஆஃப் வேல்யூவு? இன்டிஜர் டைப் ஆஃப் வேல்யூ. அப்ப இன்டிஜர் வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்ல ஸ்டோர் பண்றதுனால இத கண்டெய்னர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. வேரியபிள் நேம் வந்து எக்ஸு. அதுக்கப்புறம் டேட்டா வேல்யூ வந்து 5. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த 5 வந்து இன்டிஜர் டைப்பு. புரியுதா? இப்ப இந்த இன்ட்டு, ஃப்ளோட், ஸ்ட்ரிங்கு, கேர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுல ஒரு டைப் தான் இங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்ப வந்து இது வந்து இன்டிஜர் டைப். இன்டிஜர் டைப்புக்கு கிரியேட் பண்ணக்கூடிய நேம் தான் டேட்டா நேமு. அந்த டேட்டா நேமுக்கு அசைன் பண்ணக்கூடிய வேல்யூ தான் டேட்டா வேல்யூ. ஓகே. இந்த டேட்டா வேல்யூ வந்து என்ன பண்ணியிருக்கோம்? டேட்டா நேமுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். அப்ப எக்ஸ்ல எனக்கு என்ன வேல்யூ இருக்கும்? 5 இருக்கும். இப்ப புரிஞ்சிருச்சா? இந்த எக்ஸ் வந்து என்ன பர்ப்பஸ்க்காக கிரியேட் பண்றோன்றது? இந்த எக்ஸ்ன்றது வந்து டேட்டா நேம். அத நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு கண்டெய்னர் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். இது 2யும் தாண்டி இது என்னது? வேரியபிள் அப்படின்றது உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட். இப்ப இந்த வேரியபிள் நேம் கிரியேட் பண்றதுக்கும் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எப்படி எல்லாம் கிரியேட் பண்ணலாம்? அப்படின்றத பத்தி இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே. ஒரு வேரியபிள கிரியேட் பண்றதுக்கான ரூலு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஷார்ட் நேமா குடுத்துக்கலாம். ஓகே. ஷார்ட் நேமா குடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்டிவ் நேமா குடுத்துக்கலாம். அது என்ன டிஸ்கிரிப்டிவ் நேம் அப்படின்றது உங்களுக்கு தோணலாம். அது எப்படி என்ன அப்படின்னா என்னன்னா, இப்ப ஸ்டூடண்ட்ட பத்தியான ஒரு இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுல போயிட்டு ஒரு வேரியபிள் நேம் எக்ஸ், ஒய், இசட் அப்படின்னு நம்ம போய் அசைன் பண்ண முடியாது. ஸ்டூடண்ட்டுக்கு என்ன இருக்கும்?
ஸ்டூடண்ட் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது ஸ்டூடண்ட்டோட ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும், ஏஜ் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், டிஓபி இருக்கும். இந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டூடண்ட்ட பத்தியான அட்ரிபியூட்ட நம்ம மென்ஷன் பண்றதுக்கு, அந்த மாரி ஸ்டூடண்ட் நம்பர், நேம், ரிஜிஸ்டர் நம்பர் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணணுமே தவிர, அதுக்கு போயிட்டு ஒரு எக்ஸ், ஒய் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் நேம் இந்த மாரிலாம் நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு லாஜிக் வைஸா நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதான் இங்க எக்ஸாம்பிளா குடுத்துருக்கோம். ஏஜ், ரிஜிஸ்டர் நம்பர், ஃபோன் நம்பர் இந்த மாதிரி நம்ம ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, வேரியபிள் நேம் வந்து கண்டிப்பா எப்படி தான் ஸ்டார்ட் ஆகணும். லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகலாம். அப்படி இல்லனா அண்டர்ஸ்கோர்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. லெட்டர்ஸ் அப்படி இல்லனா அண்டர்ஸ்கோர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வேரியபிள் நேம் அப்படின்னு. 3 பார்த்தீங்க அப்படின்னா, வேரியபிள் நேம் கண்டிப்பா எதுல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 0 ஆம் ரிஜிஸ்டர் நம்பர், 1 ஃபோன் நம்பர் அந்த மாரிலாம் நம்ம வந்து ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணக்கூடாது. எரர் அடிச்சுரும். ஓகே. நெக்ஸ்ட் வேரியபிள் நேம் வந்து ஒன்லி எதுக்குள்ள மட்டும் தான் கிரியேட் பண்ணிக்க முடியும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்பரு, அதுக்கப்புறம் கேரக்டர் லெட்டர்ஸு, அதுக்கப்புறம் அண்டர்ஸ்கோர் இது 3க்கு இடையில மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ஒரு வேரியபிள் நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஏ டூ இசட் 0 டூ 9 அண்டர்ஸ்கோர் இந்த 3 விதமான டைப்ல மட்டும் தான் நம்ம வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதான் ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர்ன்னு சொல்லுவோம். ஓகே. இதுக்குள்ள மட்டும் தான் வேரியபிள் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு என்ன பார்த்தீங்கன்னா, வேரியபிள் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸா படிச்சதுலயே இருக்கும். சி++லயே இருக்கும் எல்லாமே ஜாவா, .NET இதுல எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய காலங்காலமா ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் தான் அந்த மேல உள்ளது எல்லாமே. பட் வந்து இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, வேரியபிள் நேம் கேஸ் சென்சிட்டிவ்னு குடுத்துருக்காங்க. இது மட்டும் நம்ம பைத்தான்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்ரிபியூட்டா நமக்கு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு வேரியபிள் நேம் வந்து ஏஜ்ன்னு கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். திரும்ப வந்து இன்னொரு வேரியபிள் நேம் ஏஜ்ன்னு கிரியேட் பண்ண முடியாது. மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ்ல. பட் வந்து நம்ம பைத்தான்ல நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஏஜ் அப்படின்ற அந்த ஒரே வேரியபிள் நேம் வந்து டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப ஏஜ் அப்படிங்கிறது வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கா? ஃபர்ஸ்ட் உள்ளது. செகண்ட் ஏஜ் பாருங்க கேப்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. தேர்ட் பாருங்க ஃபுல்லுமே கேப்ஸ்ல இருக்கு. ஸோ ஒரே ஏஜ் அப்படின்ற வேரியபிள் டிஃபரண்ட் வெரைட்டில நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப இதுக்கு அசைன் பண்ணக்கூடிய வேல்யூவும் டிஃபரண்ட் வேல்யூவ நம்ம அசைன் பண்ணி ஒரு ப்ரோகிராம்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பைத்தான்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்ன அப்படின்றத வாங்க உங்களுக்கு நான் பிராக்டிகல் வைஸா நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பைச்சார்ம் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பைத்தான் ப்ரோகிராம் போடுறதுக்கு. அதில நான் ஒரு ஃபைலுமே வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்றேன். ஓகே. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 5 அப்படின்ற மாரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு நான் பிரிண்ட் பண்றேன் நானு. பிரிண்ட் எக்ஸ். எக்ஸ வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, பிரிண்ட் பண்ண போறேன். இப்ப நான் ரன் பண்றேன் நானு. ரன்ல போயிட்டு ரன் இண்டெக்ஸ் அப்படின்ற அந்த ஃபைல் நேம குடுத்து ரன் பண்றேன் அப்படின்னா, எனக்கு பாருங்க 5 அப்படின்ற மாரி அவுட்புட் எனக்கு வந்துருச்சுங்க. ஓகே. 5ன்ற மாரி அவுட்புட் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப இதுலேருந்து உங்களுக்கு என்ன அ உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப பாருங்க. இப்ப நம்ம சி++லாம் பார்த்தோம் அப்படின்னா, என்ன பண்ணியிருப்போம் முன்னாடி டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட்டு வேரியபிள டிக்ளேர் பண்ணியிருப்போம். டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம், ஹெட்டர் ஃபைல் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் ஓப்பனிங் பிரேஸ் போடுவோம். அப்புறம் குளோசிங் பிரேஸ் போடுவோம். அப்புறம் ஒவ்வொரு லைன் எண்டுல வந்து செமிகோலன் வைப்போம். இதுல ஏதாவது இங்க இருக்கா? எதுவுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணி, அந்த வேரியபிள் நேம இங்க நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் எனக்கு அவுட்புட் வந்து 5ன்ற மாரி எனக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. இது ஜஸ்ட் ஒரு மேஜிக்கல் மாதிரி தான் பைத்தான்ல மட்டும். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஒரு வேரியபிள் வந்து நம்ம டிக்ளரே பண்ணாம நம்ம அசைன் பண்றது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அது பைத்தான்ல மட்டும் தான் அது வந்து நமக்கு வந்து அப்படி நடக்கும். மத்த எந்த லாங்குவேஜ்லயுமே அப்படி நடக்காது. நம்ம எல்லாமே ப்ராப்பரா எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹெட்டர் ஃபைலு அதுக்கப்புறம் மெயின் கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, அப்புறம் டிக்ளேர் பண்ணி, அத வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல குடுத்து நம்ம பண்றது வந்து ஒரு ப்ரொசீஜரலான வைஸ் ஒரு சியா இருக்கட்டும், சி++லயா இருக்கட்டும். பட் வந்து பைத்தான்ல அந்த மாரி கிடையாது. நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. டைரக்ட்டா எங்க நம்ம வேரியபிள் நம்ம ஆரம்பிக்கிறோமோ, அங்கேயே என்ன பண்ணிடலாம், வேல்யூ குடுத்து நம்ம வந்து அசைன் பண்ணிடலாம். ஓகே. இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் பைத்தான்ல. ஓகே. இந்த மாரி இருக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு ப்ரோகிராம் வந்து ஒரு ஷார்ட்டா 2டே லைன்ல ஒரு 15 லைன்ல வரக்கூடிய ஒரு கோடிங்க வந்து 2டே லைன்ல நம்ம குடுத்து ஒரு அவுட்புட்ட கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப 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 ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே. அப்ப உங்களுக்கு டவுட் வரலாம். அப்ப வந்து நம்ம இதுல வந்து டேட்டா டைப்ப மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாதான்னு? கண்டிப்பா மென்ஷன் பண்ணலாம். டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். அது எப்படின்றது வந்து நான் அடுத்த ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே.
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணும்போது ரூல் குடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த ரூல வைஸ் நம்ம செக் பண்ணுவோம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் நேம் வந்து எப்படி சொல்லியிருக்கோம், ஒரு ஷார்ட் நேம்ல கிரியேட் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. இந்த மாரி எக்ஸ், ஒய், கமா அந்த மாரி குடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒரு டிஸ்கிரிப்டிவ் வேர்டுல குடுத்துக்கலாம். ரிஜிஸ்டர் நம்பர் அந்த மாதிரி இல்லன்னா ஃபோன் நம்பர் அப்படி குடுத்து, இப்ப அந்த ரிஜிஸ்டர் நம்பர் இங்க நான் உள்ள டிக்ளேர் பிரிண்ட்ல குடுத்தனால எனக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, எனக்கு 5ன்ற மாரி எனக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணி குடுக்கும். ஓகே. இந்த மாதிரியும் நம்ம கிரியேட் பண்ணலாம். அதேபோல ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர் இப்ப பாருங்க ரிஜிஸ்டர் நம்பர் 5 குடுத்துட்டு, RE GNO இந்த மாரி குடுத்து 6ன்னு குடுக்குறேன் அப்டின்னா, 2ம் சேம் வேல்யூவான்னு எடுத்துக்காது. எனக்கு டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் வேல்யூவா எனக்கு டிஸ்ப்ளே பண்ணி இப்ப நான் என்ன பண்றேன்னா, செகண்ட்ல உள்ளத நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே. REGNO அப்டின்றத நான் வந்து இப்ப நான் பிரிண்ட் பண்றேன். இப்ப எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு வந்து 6ன்னு தான் எனக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணுமே தவிர, 5ன்னு எனக்கு டிஸ்ப்ளே பண்ணாது. ஆனா வேற வேற வேரியபிள் நேம் இது வந்து. அது ஸ்மால்ல ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து கேப்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கும். ஓகே. இப்ப நான் இதுக்கு ரன் பண்றேன் பாருங்க. என்ன டிஸ்ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்க எனக்கு 6 அப்படின்ற மாரி டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி கேஸ் சென்சிட்டிவும் வந்து என்னன்னா, பைத்தான்ல நமக்கு குடுத்துருக்காங்க. பட் அதர் லாங்குவேஜ்ல இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணாது. ஓகே. இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு டிஜிட்ல ஆரம்பிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம டிஜிட்ல குடுத்து பார்க்கலாம். அதாவது நம்பர்ல ஆரம்பிக்கக்கூடாதுன்னு. இப்ப நான் 8ன்னு போட்டிருக்கேன். பாருங்க எனக்கு இங்க எரர் அடிக்க ஆரம்பிச்சுருச்சு. இப்ப நான் ரன் பண்ணாலுமே எனக்கு எரர் தான் வரும். பாருங்களேன். எனக்கு இங்க பாருங்க 8 ரிஜிஸ்டர் நம்பர் சின்டாக்ஸ் எரர் அப்படின்ற மாரி எரர் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிரும். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ண முடியாது, என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ டிஜிட்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பட் என்ன பண்ணலாம், ஆ டிஜிட்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. பட் உள்ள நம்ம வந்து டிஜிட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ரிஜிஸ்டர் நம்பருக்கு உள்ள இந்த கணக்குல 6ன்னு நான் யூஸ் பண்றேன் பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிட்வீனுக்குள்ள உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டிஜிட் யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு முக்கியமான ரூல். ஓகே. கேஸ் சென்சிட்டிவ்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்து டிஜிட் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ல நம்ம வந்து ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு வேரியபிள் நேம் வந்து கிரியேட் பண்ணும்போது ஸ்பேஸ் 2 வேர்டுக்கு இடையில ஸ்பேஸ் நம்ம விடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க ரெட் கலர்ல எனக்கு வந்து எரர் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில, அப்ப நான் 2 வேர்டா குடுக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இடையில என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப ரிஜிஸ்டர் நம்பர், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி அப்படின்னு குடுக்கும்பொழுது என்ன பண்ணலாம், இடையில நம்ம வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாவும் இருக்கும், நீட்டாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் உங்களுக்கு வேரியபிள்னா என்ன அப்படின்றதுக்கான உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். மத்த லாங்குவேஜுக்கும் பைத்தானுக்கும் யூஸ் பண்ணும்போது, என்ன உங்களுக்கு வந்து ஒரு புதுசா இதில கத்துக்கிட்டீங்க அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். மத்த லாங்குவேஜ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிக்ளேர் பண்ணுவோம், ஹெடர் ஃபைல் குடுப்போம். அதுக்கப்புறம் தான் அசைன் பண்ணிட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். பட் இங்க அப்படிலாம் கிடையாது. டைரக்ட்டா நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம டிக்ளேர் பண்ணும்போதே என்ன பண்ணிறலாம், வேல்யூவா அசைன் பண்ணிறலாம். நம்ம தனியா வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி கிடையாது. நம்ம பைத்தான் ப்ரோகிராம்ல பொறுத்தமட்லும். ஓகே. உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத பத்தி நான் நம்புறேன். இல்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.